Hi guys, welcome to my channel. So இன்னைக்கு சேனல் நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு பிசி ஒரு நல்ல பிசி ஸ்டார்டிங் பிரைஸ்ல எனக்கு என்ன செக்மெண்ட்ல வரும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு. ஸோ பிசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சும்மா நம்ம இப்படி மானிட்டர் CPU கீபோர்டு மவுஸ் பார்க்க அழகாக இருந்தால் மட்டும் போதாது, நம்மளோட யூசேஜுக்கும் பெட்டராக இருக்கணும். ஸோ அந்த செக்மெண்ட்டில் தான் நம்ம இந்த பிசி கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதோட ஆஃபர் ப்ரைஸிங் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 21 இன்ச்சு. ஸோ இதில் 19 இன்ச்சோட வரும். ஸோ 19 இன்ச்சுக்கும் 21 இன்ச்சுக்கும் வெறும் 500 தான் டிஃப்ரெண்ட்டு. ஸோ 19 இன்ச்சுக்கும் 21 இன்ச்சுக்கும் சைஸும் உங்களுக்கு பெரிய லெவல் டிஃப்ரெண்ட் ஆகாது. ஏன்னா ஆல்ரெடி லேப்கேரோட மானிட்டருக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஒரு வீடியோ போட்டிருப்போம், நீங்கள் பார்க்கலாம். ஸோ 19 இன்ச்சு மானிட்டரு, i3 3rd ஜென்ரேஷன் ப்ராசரு, ஒரு என்டரோட 61 மதர் போர்டு, 256 GB ஹை ஸ்பீடு சிலிக்கான் பவரோட NVMe, வைஃபை டாங்கிள், ஸோ டிவிஎஸோட கீபோர்டு மவுஸு மானிட்டர் கம்ப்ளீட்டாக ஃபுல் செட்டு. இதில் மானிட்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் வாரண்ட்டி வந்துடும், கீபோர்டு மவுஸ்க்கு 1 இயர் வாரண்ட்டி வந்துடும். ஸோ சிபியில் இருக்கக்கூடிய எல்லா காம்பனன்ட்ஸ்க்கும் மினிமம் 2 இயர்ஸ் வாரண்ட்டி வந்துடும். ஸோ கம்ப்ளீட்டாக இந்த ஃபுல் கிட்டோட ப்ரைஸிங் பார்த்தீங்க அப்படின்னா 13,990 ரூபாய். ஸோ பக்கத்தில் யூபிஎஸ் இருக்கும். சப்போஸ் யூபிஎஸோட சேர்த்து எடுக்கிறீங்க அப்படின்னா யூபிஎஸ் தனியாக பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 2,099 ரூபாய். ஸோ இது ஃபுல் கிட்டோட போனீங்க அப்படின்னா 15,990 ரூபாய், இன்னொரு 100 ரூபாய் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ இதில் இன்னொரு பண்டலும் இருக்குது, அதையும் நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி பிசியை நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம். இது லைவ் டெமோ இருக்குது. ஸோ நீங்கள் ராமநாதபுரம் லோக்கல்லையோ ஸோ வெளியூரில் இருந்தாலுமே நீங்கள் வந்து லைவ் டெமோ பார்த்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் பிசியை எடுத்துகிட்டு போகிறனால எடுத்துகிட்டு போகலாம். டெலிவரி ஃப்ரீ டெலிவரி தான். ஸோ நம்ம இந்த கிட்டு மானிட்டர், CPU, கீபோர்ட், மவுஸு ஃபுல் செட்டு, ப்ராப்பர் அசம்பிளி, ப்ராப்பர் பேசிக் சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன், என்னென்னலாம் சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலாக இருக்கும் அப்படின்றது நம்ம பார்ப்போம் இப்போ மானிட்டரில். ஸோ இது போக பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ளூடிங் ப்ராப்பர் GST இன்வாய்ஸு. ஸோ நீங்கள் ஆன் பண்ணணும், ஒர்க் பண்ணுறது மட்டும் தான் வேலை. டெலிவரி, பேக்கிங் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃப்ரீ, எதுக்குமே எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் கிடையாது. இந்த 13,990 ரூபான்றது ஆல் இன்க்ளூடிங், எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எதுவுமே கிடையாது. நீங்கள் லைவ் டெமோ பார்க்கணும் அப்படின்னா வந்து நம்ம ஆஃபீஸில் வந்து லைவ் டெமோ நீங்கள் சிஸ்டத்தை யூஸ் பண்ணி அரை மணி நேரம் கூட யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஸ்பீட் எப்படி இருக்குது, இதில் நீங்கள் சில சேஞ்சஸ்லாம் வேணும்னு கேட்டிங்க அப்படின்னா அது மாதிரி சேஞ்சஸும் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி லைவ் டெமோக்கு அடுத்தடுத்த பிசி செக்மெண்ட்டுக்கு நிறையா கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ நம்ம இந்த பிசியை ஆன் பண்ணி பார்ப்போம். 13,990 ரூபாய்க்கு பிசி எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அதை நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் நான் யூபிஎஸ் ஆன் பண்ணுறேன். ஸோ 13,990 ரூபாய் யூபிஎஸ் வராது, 2,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டோம் அப்படின்னா 15,990 ரூபாய்க்கு யூபிஎஸோட சேர்ந்து வரும். ஸோ இப்போ மானிட்டர் ஆன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம CPU ஆன் பண்ணுறேன். ஸோ CPU ஆன் ஆகிற செகண்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 மிஞ்சி போனால் ஒரு 15 செகண்ட் கூட கிடையாதுங்க, சிஸ்டம் பூட் ஆகி ரெடியாக நின்றோம். அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா சிலிக்கான் பவரோட 256 GB NVMe. ஸோ நார்மலாக நம்ம ஹார்ட் டிஸ்க்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, அந்த ஹார்ட் டிஸ்கோட அட்வான்ஸ் டெக்னாலஜி தான் உங்களுக்கு SSDன்னு வந்துச்சு. அந்த SSD தான் பார்த்தீங்கன்னா சாட்டா கண்ட்ரோலில் M.2ன்னு வந்துச்சு. ஸோ அந்த M.2ஓட ஹையர் வெர்ஷன் தான் இந்த NVMe அப்படின்னு சொல்லுவாங்க, Gen 3 ஹை ஸ்பீட் NVMe. ஸோ அந்த NVMe தான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வேணுமா இன்னொரு SSDயோ இன்னொரு ஹார்ட் டிஸ்கோ தாராளமாக போட்டுக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இடம் எல்லாமே கேபினெட்டில் இருக்கும். ஸோ பிசியை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் எப்படி ஆன் பண்ணேன் இதே மாதிரி நீங்கள் மாட்டி ஆன் பண்ணோன்னா இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு பிசி. ஸோ பிசியில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதான் உங்களுக்கு கான்ஃபிகரேஷனு. ஸோ கோர் i3 3rd ஜென்ரேஷன் ப்ராசரு, DDR4 4GB ரேம், இன்னொரு ஸ்லாட் இருக்குது. வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபியூச்சரில் இன்னொரு 4GB வாங்கி போட்டுக்கலாம். ஸோ டிஃபால்ட்டாக இந்த மதர் போர்டு இந்த NVMe கிட்டோட காம்போ எடுக்கிறவங்களுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாகவே விண்டோஸ் ப்ரீ ஆக்டிவேட்டாக ஈஸியாகவே ஆகிக்கும். ஸோ லைஃப் லாங் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து ஸ்டோரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 256 ஜிபிக்கான NVMe போட்டிருப்போம். ஸோ அது உங்களுக்கு ரிசர்வேஷன்லாம் போக 237 GB காமிக்குது. ஸோ OSக்கு போக 215 GB ஃப்ரீ காமிக்குது. இதில் நீங்கள் 100 GB எடுத்து தனியாக டிக்கும் வச்சுக்கலாம். ஃபியூச்சரில் வேணும் அப்படின்னா நீங்கள் 1 TB 500 GB 2, ஏன்னா 500 GB ஹார்ட் டிஸ்க்கே வெறும் 999 ரூபா ஆஃபரில் போயிட்டுருக்கு. ஒரு ஹார்ட் டிஸ்க்கு சேர்த்து ஆர்டர் போட்டிங்க அப்படின்னா ஹார்ட் டிஸ்க்கு உள்ளே ஃபிக்ஸ் பண்ணி விட்ருவாங்க. 1 TB ஹார்ட் டிஸ்க்கு 2,500 ரூபா, 3 TB ஹார்ட் டிஸ்க்கு வெறும் 3,590 ரூபா. ஸோ அதுக்கடுத்து பிசியில் என்னென்னலாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கு. ஸோ இது பிசி. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வேர்டு, பவர் பாயிண்ட், எக்ஸல். ஸோ MS ஆஃபீஸில் 2007 வேர்டு, பவர் பாயிண்ட்டு, எக்ஸலு, அவுட்லுக்கு கம்ப்ளீட்டாக எல்லாமே இதில் வரும். இது என்டர்பிரைஸ் எடிஷன், இதுக்கு லைஃப்லாம் கீழே கேட்காது, லைஃப் லாங் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோஷாப்பில் CX6. ஸோ நார்மலாக ESEVAI மையத்துக்கு ஃபோட்டோஷாப்ன்றது ரொம்ப முக்கியம் DTP ஒர்க்குக்கு. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபோட்டோஷாப்போட CX6 வெர்ஷனை இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கோபாட் ரீடர், விண்டர், VLC பிளேயர், எனி டெஸ்க், இதுக்கு தேவையான பேசிக் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் ஆகி ரெடியாக தான் வரும். நீங்கள் ஆன் பண்ணோன்னே ஒர்க் பண்ணுறது மட்டும் தான் உங்களோட வேலையாக இருக்கும். ஸோ பிசியோட பெர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வரைக்கும் நான் ஸ்டாப்பாக யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கூட லேக் ஆகாமல், ஹேங் ஆகாமல் நான் சொல்லக்கூடிய ஒர்க்குக்கு, ஸோ ஆன்லைன் ஒர்க்கு, ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது வைக்கிறது ஒர்க்கு, இமெயிலு, ஸோ இது போக பார்த்தீங்க அப்படின்னா DTP ஒர்க், இந்த ஃபோட்டோஷாப், கோரல்ரா, பேஜ் மேக்கர் இந்த மாதிரி ஒர்க்குக்கு
13,990 ரூபாய்க்கு ஒரு பக்காவான ஃபுல் செட் பிசி வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா இதில் இன்பில்டாகவே உங்களுக்கு ஒய்ஃபை டாங்களும் கனெக்ட் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் பிசியை ரிசீவ் பண்ணோடனே உங்களோட மொபைல் ஒய்ஃபை ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணி நீங்கள் நெட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இது CPU, மானிட்டர், கீபோர்ட், மவுஸு. மானிட்டர் 19 இன்ச் 19 இன்ச் மானிட்டர் வரும். ஸோ கேபினெட் சேம் இதே கேபினெட் தான். SMPS ஃபாக்ஸினோட 5 வாட்ஸ் 2 இயர்ஸ் வாரண்டியோட SMPS வந்துடும். ஸோ மதர் போர்டு பார்த்தீங்கன்னா என்டரோட 61 மதர் போர்டு 2 இயர்ஸ் வாரண்டியோட வந்துடும். ஸோ அதுக்கான பாக்ஸை ஃபுல்லாக இங்கே தான் வச்சுருக்கோம், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் எனக்கு 19 இன்ச் இல்லை, இதோட இதே 21 இன்ச்சில் ஒன்று வேணும். 19 இன்ச்சுக்கு 21 இன்ச்சுக்கு பெரிய டிஃப்ரெண்ட்டே இருக்காதுங்க, சைஸு ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். பாயிண்ட் பக்கத்தில் வச்சு பார்க்குறப்ப அந்த சைஸ் டிஃப்ரெண்ட்டே தெரியும். ஸோ 21 இன்ச் அப்படின்னா வெறும் 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும், அவ்வளோதான். ஸோ 13,990 ரூபாய்க்கு ஒரு பெர்ஃபெக்டான பிசி வேணும் எனக்கு ஃபுல் செட்டு அப்படின்னா வித் ஒய்ஃபையோட NVMeயோட கீபோர்டு, மவுஸு, டிவிஎஸில் வந்துடும். ஒரு சூப்பரான கிட்டு. CPUக்கு கம்ப்ளீட்டாக மினிமம் எல்லாத்துக்குமே 2 இயர்ஸ் போர்டு, ப்ராசரு, ஃபேனு, இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் வாரண்டி வந்துடும். ஸோ ரேமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3 இயர்ஸ் வாரண்டி வரும். NVMeக்கு 5 வருஷம் வாரண்டி வரும். SMPSக்கு 2 வருஷம் வாரண்டி வரும். டிஃபால்ட்டாக CPUக்கு 2 வருஷம் வாரண்டி, மானிட்டருக்கு 3 வருஷம் வாரண்டி, கீபோர்டு மவுஸ்க்கு 1 இயர் வாரண்டி. ஸோ அதுவே 15,990 அப்படின்னா உங்களுக்கு UPSோட வந்துடும். இந்த ஃபுல் செட் UPSோட சேர்த்து 15,990. ஸோ அதுக்கடுத்து ஒரு கிட்டு நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ ESEVAI மையம் ஜெராக்ஸ் ஷாப்ன்றது நீங்கள் நிறையா பேர் யூஸ் பண்ணுவீங்க, அதாவது புதுசாக தொடங்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த செக்மெண்ட்டில் வர்றப்ப இப்போ தான் நான் புதுசாக ESEVAI மையம் ஜெராக்ஸ் ஷாப் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு இருக்கையிலே லோ பட்ஜெட்டில் ஒரு பிசி, பிரிண்டர் எல்லாமே ஃபுல் செட்டு வேணும்னு கேட்குறவங்களுக்கு ஒரு பண்டல் கொண்டு வந்திருக்கோம். வெறும் 39,990 ரூபாய் ஒரு ESEVAI மையத்துக்கு தேவையான A to Z எல்லா ப்ராடக்ட்ஸும் வந்துடும். ஸோ இந்த பிசி, இந்த UPS, அதாவது 39,990 ரூபாய்க்கு என்னென்ன காம்பனன்ட்ஸ் வருன்றதை பார்ப்போம். இந்த பிசி ஃபுல் செட்டு வந்துடும். ஸோ இந்த UPS ஒன்று வந்துடும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது அதோட பாக்ஸ் தான் இங்கே வச்சுருக்கோம். ஸோ அதுக்கடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2010 பிரிண்டர். ஸோ இதில் ஒய்ஃபை கிடையாது. பிரிண்ட், ஸ்கேன், காப்பி, பிளாக் அண்ட் ஒயிட்டு, கலரு, 6x4 ஃபோட்டோ பிரிண்டிங் எடுத்துக்கலாம், PVC கார்டு பிரிண்டிங் எடுத்துக்கலாம், A4 வரைக்கும் பார்டர்ஸில் ஃபோட்டோ பிரிண்டிங் எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு 100-150 ஜெராக்ஸ் வரைக்கும் ஓட்டுற அளவுக்கு ஒரு சூப்பரான பிரிண்டர். பிக்கப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அடுத்து ஒரு பெரிய பிரிண்டர் போட்டுக்கலாம். ஸோ 39,990 அந்த பிசி ஃபுல் செட்டு, UPS, இந்த பிரிண்டரு. ஸோ அதுக்கடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா VMSோட LM டீலக்ஸ் லேமினேஷன் மிஷின் 3 months ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட வரக்கூடியது. ஸோ மேக்ஸிமம் ஏகப்பட்ட கஸ்டமருக்கு செல் அவுட் பண்ண 1000 கணக்கில் விற்கக்கூடிய ஒரு மாடல் இந்த மாடலு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பீக்கர், ஒரு TVS ஃபுல் HD 1080p வெப் கேமரா, ஸோ ஒரு லேமினேஷன் மிஷினுக்கான ஒரு ID பவுச் 100 நம்பரு. ஸோ அதுக்கடுத்து ஒரு டை கட்ரு. ஏன்னா நீங்கள் ஜெராக்ஸ் ஷாப்னு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஓட்டர் ஐடி, லைசன்ஸ் இதெல்லாம் டூப்ளிகேட் போட்டு கொடுக்குறதுக்கு வேலைகள், அதில் தான் மார்ஜின்ஸே அதிகம். ஸோ ஒரு நீங்கள் சிஸ்டத்தை ஆன் பண்ணியாச்சு, ஆன்லைன் ஒர்க், மொபைல் ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணி நெட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பிரிண்டிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க, A4 ஃபோட்டோ பிரிண்டிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க, ஆன்லைன் ப்ராஜெக்ட் ஒர்க்கில் பிரிண்டிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ லேமினேஷன் வர்றவங்களுக்கு லேமினேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ அதுக்கடுத்து PVC கார்டு பிரிண்ட் அடித்து நம்ம டை கட்டர் மூலியமாக கட் பண்ணி திரும்ப லேமினேஷன் பண்ணுறதுக்கு தேவையான அந்த ப்ராஜெக்ட்ஸு. ஸோ இது போக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு VMSக்கான A4ஓட ஒரு லேமினேஷன் பவுச் 100 ஷீட் இருக்கும் இந்த பண்டலுக்கு. ஒரு கொடாக்கான 6x4 ஃபோட்டோ பேப்பர் ஒரு பண்டலு. ஸோ இப்போ PVC கார்டு ஒரு 50 கார்டு. இவ்வளவும் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக இந்த நெட்டில் இருந்து, ஸோ இந்த நெட்டு வரைக்கும் உள்ளக்கூடிய இந்த UPSலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட்டாக இது எல்லாமே. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஆர்டர் போட்டிங்க அப்படின்னா மினிமம் 8 to 9 பார்சலில் வரும். 39,990 ரூபாய். ஸோ இந்த 39,990 ரூபாய் அப்படின்றது இன்க்ளூடிங் ப்ராப்பர் GST, ஸோ இன்க்ளூடிங் பக்கா பேக்கிங், ஸோ இன்க்ளூடிங் டெலிவரி, ஸோ இன்க்ளூடிங் ஆல் சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன், ஸோ இன்க்ளூடிங் ஆல் டெக் சப்போர்ட்டு. ஸோ இது போக பிரிண்டருக்கு ஃப்ரீ டெமோ ட்ரைனிங் வந்துருவாங்க. ஸோ எல்லா பிரிண்டர் டெமோ பார்க்கணும், லேமினேஷன் மிஷின் டெமோ பார்க்கணும், PC டெமோ பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நியரஸ்ட்டில் இருந்தீங்க அப்படின்னா டேட்டா நம்ம ஷோரூம் விசிட் பண்ணி டக்குன்னு டெமோ பார்த்துட்டு உங்களோட ஆர்டர்ஸை டக்குன்னு கொடுத்துட்டு போயிடலாம். ஸோ எடுத்துகிட்டு போகிறனால நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம், உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணுறதுலாம் அவங்க பண்ணிடுவாங்க. இது மாதிரி இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் இருக்குது. ஏன்னா இது 39,990 ரூபாய் கிட்டு. ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 49,990 ரூபாய் கிட்டு ஒன்று கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக தூத்துக்குடி, திருநெல்வேலியில் திட்டு ஒரு 20 செட்டுக்கு மேலே அமிச்சோம் ESEVAI மையத்துக்கு, நியூ ESEVAI மையத்துக்கு. ஸோ அதில் என்ன சேஞ்சஸ் வரும்னு கேட்டிங்க அப்படின்னா மானிட்டர் சேம் இதே 21.5 இன்ச் மானிட்டர் வந்துடும். 21 இன்ச் லேப் கேர் 3 இயர்ஸ் வாரண்டியோட ஒரு மானிட்டர் வந்துடும். ஸோ ப்ராசஸர் i3 பதில் i5 வரும், RAM 4GB பதில் 8GB வரும். ஸோ இந்த மாதிரி நிறையா மாறும். ஸோ இது போக இந்த பிரிண்டர் 2010 பதிலாக வைஃபை பிரிண்டர் 3020 வரும் கொஞ்சம் ஹை ஸ்பீடில். ஸோ இது போக பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு மந்த்ரா டிவைஸ் வரும். ஸோ இது போக பார்த்தீங்க அப்படின்னா ஃபாக்ஸின் SMPS பதிலாக ஃபிங்கர்ஸோட இன்னும் கொஞ்சம் ஹைரண்டான SMPS போடுவோம். ஸோ கேபினெட் சேம் ஃபாக்ஸின் கேபினெட் தான், SMPS 500 வாட்ஸ், அதாவது ஃபாக்ஸினோட SMPS ஒன்று போடுவோம். ஸோ அந்த மாதிரி கிட்டுன்னு போகிறப்ப வித் மந்த்ரா டிவைஸோடய அதோட ப்ரைஸிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 49,990 வரும். ஸோ அதுக்கடுத்து இது மாதிரி கிட்ஸ் வந்து நம்ம நிறையா கிட்ஸ் இருக்குது.
உங்களோட நேரத்தையும் பணத்தையும் மிச்சம் பண்ணுறது மட்டும்தான் எங்களோட வேலை. உங்களுக்கு பொருள் விற்கிறது மட்டும் எங்களோட வேலை கிடையாது. உங்களுக்கு பொருளை கொடுத்து நீங்கள் பிஸ்னஸை கரெக்டாக ரன் பண்ணுற அளவுக்கு தேவையான எல்லா சப்போர்ட்டையும் கொடுக்கறது தான் எங்களோட வேலை. நெக்ஸ்ட் வீடியோ இதோட பெட்டரான சூப்பரான சந்திப்போம். பாய்.